இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ. அன்றைக்கி என்னோடய டே 7:15க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. கூட சாம்பிராணிக்கு பதில் இந்த ரோஸ் ஸ்டிக் தாங்க ஏற்றிருந்தேன். இது ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாலும் திங்ஸும் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை தான் வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி தான் செய்யணும். மார்னிங் ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி தான் குடித்தோம். மோகிட்டோட ஸ்நாக்ஸ்க்கு மல்லாட்டை கேக் தாங்க எடுத்துகிட்டு போயிருந்தான். மோகிட்டோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் முட்டையும் சாப்பிட்டுட்டு 8:30க்கெலாம் தம்பியை ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி தக்காளி சாதம் செய்கிறதுனால ஒயிட் ரைஸ் சீக்கிரமாகவே குக் பண்ணிட்டேன். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி போட்டால் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் எப்பவுமே பச்சை மிளகாய் சேர்த்து தான் தக்காளி சாதம் செய்வேன். இந்த தடவை தான் மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நல்லா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒயிட் ரைஸ் நல்லா இந்த மாதிரி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும் தக்காளி சாதம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சால்ட்டு மட்டும் தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேப்பங்கிழங்கும் தாங்க இன்றைக்கி ஃப்ரை பண்ணியிருந்தேன். கூடவே பொட்டேட்டோவும் ஃப்ரை பண்ணியிருந்தேன், மோகித்துக்கு பிடிக்குன்றதுனால. தக்காளி சாதத்துக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி. எல்லாமே சீக்கிரமாகவே குக் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு மோகிட்க்கு லன்ச் பேக் பண்ணணும். மோகிட்டோட லன்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? தக்காளி சாதம், சேப்பங்கிழங்கு வறுவல், பொட்டேட்டோ ஃப்ரை, ஆனியன் ரைத்தா, டெசர்ட்டுக்கு வந்து மாம்பழம். அவ்வளோதான், மோகிட்டோட லன்ச் பாக்ஸ் ரெடி. 12:15க்கெலாம் தம்பிக்கு லன்ச் கொடுத்து அனுப்பிட்டேன். தம்பிக்கு லன்ச் கொடுத்துட்டு நாங்களும் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டோம். எங்களோட லஞ்சுலேயும் தக்காளி சாதம், ஆனியன் ரைத்தா, சேப்பங்கிழங்கு ஃப்ரை. அவ்வளோதான், சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஈவினிங் தம்பி காஃபியும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டான். கொரியர் வந்திருந்தது, அதை தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
புத்தர் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கார். கிச்சனுக்கு தாங்க இந்த ஷெல்ஃப் ஆர்டர் போட்டிருந்தேன். ஷெல்ஃபுமே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ராகி மால்ட்டு செய்கிறதுக்காக நேற்று நைட்டே இந்த ராகியை ஊற வச்சுருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்ச ராகியை தண்ணியே இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிடணும். நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும். ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி வருதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மசாலா சுண்டல் தாங்க சாப்பிட்டோம். நேற்று சீக்கிரமாகவே டின்னரும் செஞ்சிட்டேன். என்ன டின்னர்னு பார்க்கலாமா? முட்டை தோசை, ப்ளெயின் தோசை, இட்லி பொடி, தேங்காய் சட்னி. டெசர்ட்டுக்கு பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். அவ்வளோதான், டின்னர் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் குட் நைட்.